வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான எங்களுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான தேவைகளின் மத்தியிலே கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே தேவைகள் இல்லாத ஒரு மனிதர் என்று யாரும் இல்லை. எல்லாரும் தேவையோடு கூட நாம் காணப்படுகிறோம். பிறந்த குழந்தைக்கு ஒரு தேவை, நாளைய தினத்திலே மரிக்கப் போவதற்கு சமீபத்திலே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கும் சில தேவைகள் இருக்கிறது. நாசியிலே சுவாசமுள்ள எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் தேவைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான தேவைகள் இல்லை. இந்த உலகத்திலே சிறு குழந்தைகளுக்கு வேறு தேவைகள், பள்ளிக்கு போகிற சிறுவர்களுக்கு வேறு தேவைகள், கல்லூரி படிக்கிறவர்களுக்கு வேறு தேவைகள், திருமணத்துக்கு பின்பாக குடும்பமாக வாழ்கிறவர்களுக்கு சில தேவைகள், வயதானவர்களுக்கு சில தேவைகள் என்று வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு இடம், பொருள், சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல பலவிதமான தேவைகள் தேவையாக இருக்கின்றன. மனிதர்கள் அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல விதங்களிலே பிரயாசப்படக்கூடியதை நாம் பார்க்க முடியும். சில மனிதர்கள் ஆடம்பரமான வசதியான வாழ்க்கைதான் தங்களுக்கு தேவை என்று சொல்லி அந்த ஒரு தேவைக்காக அவர்கள் ஆடம்பர வாழ்க்கைக்காக வாழக்கூடியதை நாம் பார்க்க முடியும். சில மக்கள் பணம்தான் தங்களுடைய தேவை என்று சொல்லி பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக, சம்பாதிப்பதற்காக தவறான ஒரு வாழ்க்கையை வாழுகிறதையும், தவறான விதங்களிலே பணத்தை சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்கிறதையும் கூட நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியும். பணம்தான் தங்களுடைய தேவை என்று எண்ணக்கூடிய அந்த பொருளாசை உள்ள மக்கள் பிற உயிர்களை கொன்றாகிலும், அவர்களிடத்திலிருந்து பறித்தாகிலும் அந்த ஒரு பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த உலகத்திலே நம் எல்லாருக்கும் ஒரு தேவை உண்டு. அந்த தேவைகள் சந்திக்கக்கூடிய ஒரே நபர் யார் என்று பார்க்கும்போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த தேவை எதுவென்று இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட நான் சில வார்த்தைகள் மூலமாக பேச இருக்கிறேன். அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 1-12 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாக சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஒரு நடக்க இயலாத, ஒரு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய, ஒரு வாதம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். நாம் வாசித்ததிலே 4 பேர் அவனை சுமந்து கொண்டு வருகிற பொழுது அந்த படுக்கையிலே கிடந்து கொண்டிருக்கிற அவனுக்கும் அவனை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிற 4 பேருடைய மனதிலே இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, எவ்விதத்திலாயிலும் இந்த திமிர்வாதத்திலிருந்து, இந்த வாத நோயிலிருந்து இந்த மனிதன் குணமாக வேண்டும். அந்த ஒரு தேவை, குணமாக்குதல் இவனுக்கு இப்பொழுது தேவையாக இருக்கிறது என்று சொல்லி குணமாக்குவதற்கு வல்லமையுள்ள இயேசுவிடத்திலே
அவனை சுமந்து செல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் நாம் வாசித்தோம். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இவனுக்கு தேவையானது என்ன? ஒரு சரீர பிரகாரமான ஆரோக்கியம். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை அவனால் நடக்க இயலாத ஒரு நிலைமை. அந்த பிரச்சனை நிமித்தம் அவனால் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை, வேலை செய்ய முடியவில்லை, சம்பாதிக்க முடியவில்லை, குடும்பத்தை பார்த்து கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனைக்குள்ளாக அந்த மனிதன் இருக்கிறான். அவனுக்கு தேவை அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக குணமாக்குதல் வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கக்கூடியவனாக அங்கு காணப்பட்டிருந்தான். அவன் மாத்திரமல்ல, அவனை சுமந்து கொண்ட 4 பேருடைய மனதிலும் இருந்த ஒரு காரியம் எதுவாக இருக்குமானால் அவன் குணமாகுதல் வேண்டும், அவன் குணமாக்குதல் அவனுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அவனை பல மைல் தூரம் அவனை சுமந்து கொண்டு இயேசு இருக்கக்கூடிய இடத்துக்கு அங்கே சுமந்து செல்லுகிறார்கள். ஆனால் அங்கு என்ன நடந்தது? அங்கு அநேக மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள், வீடு முழுவதும் நிரம்பி இருக்கிறார்கள். இயேசுவை சந்திக்க இயலாத ஒரு நிலைமை, ஒரு தடையானது அவர்களுக்கு முன்பாக இருந்தது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அந்த தடைகள் மத்தியிலே அவர்கள் தளர்ந்து போய் விடாதபடிக்கு அந்த தடைகளை தாண்டி எவ்விதத்திலாயிலும் கிறிஸ்துவை இயேசுவை சந்திக்க வேண்டும், இயேசுவிடத்திலிருந்து குணமாக்குதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வீட்டின் கூரையை திறப்பாக்கி அவனை அந்த திறப்பின் வழியாக இறக்கி இயேசுவை அங்கு சந்திக்க வைத்தார்கள். இயேசுவை அவர்கள் சந்தித்தார்கள். இது நமக்கும் கூட பொருந்தக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. இப்படி அநேக தடைகளை தாண்டி வந்த அந்த ஒரு மனிதர்களிடம் அந்த ஒரு திமிர்வாதக்காரனும் ஆண்டவர் என்ன செய்திருக்க வேண்டும்? முதலாவது, மகனே, உன்னுடைய ஒரு நோயினால், உன்னுடைய ஒரு திமிர்வாதத்தினால் நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், மிகவும் மனமுடைந்து போனவனாய் காணப்படுகிறாய். அதனால் நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று முதலிலே உடனே அவர் குணமாக்கவில்லை. மாறாக ஆண்டவர் என்ன சொன்னார் என்று கவனியுங்கள். மீண்டுமாக அந்த வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த மனிதன் ஒருபோதும் தான் பாவி என்பதையும் பாவங்களை மன்னிக்கும்படியாகவும் அவன் ஆண்டவரிடம் கேட்கவில்லை. அவனோடு கூட இருந்த மனிதர்களும் கூட இவன் பாவியான மனிதன், இவன் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்தவுடனேயே புரிந்துவிட்டார். அவனுடைய முதலாவது தேவை குணமாக்குதல் அல்ல, அவனுடைய முதலாவது தேவை அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு எது தேவை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் தேவை என்று நினைக்கக்கூடிய காரியமானது அது 2ஆம் தேவையாக இருக்கலாம், 3ஆம் தேவையாக இருக்கலாம், அல்லது தேவையில்லாத ஒன்றாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மிகவும் தேவையான, முதலும் முக்கியமான தேவையான ஒன்றாக காணப்படக்கூடியது எதுவென்று பார்க்கும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய பாவ மன்னிப்பாக இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனால் நேசிக்கப்படுகிறவர்களே, அந்த தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்பட்டிருக்கிறதா? தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறாரா? தேவனுடைய வார்த்தையானது தெளிவாக சொல்லுகிறது, நாம் பாவம் செய்திருக்கிறோம், நாம் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறோம், நாம் பாவம் செய்ததினால் நமக்கு நாமே அழிவை தேடிக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். அந்த அழிவிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டியது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த தேவையை சந்திப்பதற்கு எந்த ஒரு மனிதனாலும் கூடாது. அந்த 4 பேர் அவனை சுமந்து கொண்டு வந்தார்களே, அவர்கள் ஒருவேளை அவனுடைய உறவுகளாக இருக்க முடியும், குடும்பத்தின் உறுப்பினர்களாக இருக்க முடியும், தாய் தகப்பன்மாராக இருக்க முடியும். ஆனால் அவர்களாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே அவனை குணமாக்குதலை கொடுக்க முடியவில்லை, பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது. அவர்கள் இயேசுவிடமாய் சென்றார்கள். இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வலி வேதனைகளுக்கு கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒருவரால் மட்டுமே முடியும். அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து மட்டுமே பாவங்களை மன்னிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் முதல் தேவை பாவ மன்னிப்பாக இருக்கிறது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறவர்களாக இருக்கிறோம்.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து அது ஆசீர்வாதங்கள் கடந்து நம்மிடத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. பாவமுள்ள மக்களாய் நாம் இருப்பதினால் தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது இவனுடைய பாவத்தை தேவன் அறிந்திருந்தவராக இருந்தார். அதனால்தான் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இவனுடைய பாவத்தினால் இவன் படுகிற வேதனைகளை தேவன் அறிந்தவராக இருந்தார். அவன் உள்ளத்தில் இருந்த வேதனைகள் எல்லாம் புரிந்து கொண்டு அந்த வேதனைகளை நீக்கும்படியாய் ஆண்டவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இன்று நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த திமிர்வாதக்காரன் இயேசுவை சந்தித்தது போல, இயேசுவை தேடுவதற்கு ஆட்களை அழைத்து அங்கு சென்றது போல, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நாம் இயேசுவை தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை தவிர நம்முடைய பாவம் மன்னிப்புக்கென்று யாரையும் தேடுவதனால் ஒரு பிரயோஜனமும் இந்த உலகத்தில் நமக்கு உண்டாகப் போவது கிடையாது. தேவன் முதலாவது தேவையாக இருக்கிற அவனுடைய பாவத்தை மன்னித்தார். எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவர். ஆனால் முதலாவது உங்களுடைய பாவ மன்னிப்பு என்ற அந்த தேவையை அவர் சந்திக்க விரும்புகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது மாத்திரம் அல்ல, பாவம் மன்னிக்கப்படுவதற்காக அவர் பல பாடுகளை பட்டு சிலுவையிலே தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து மரிக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய தேவையாகிய பாவ மன்னிப்பை தருவதற்காக அவர் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள தயங்காமல் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினாலே தம்முடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுத்தவர் அன்பு செய்திருக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் செல்ல வேண்டியது அது தேவனிடமாக இருக்கிறது. அவர்கள் தேவனை தேடி சென்றார்கள். நாமும் நம்முடைய தேவைகளுக்காக நாம் தேவனை தேடி செல்ல வேண்டும். தேவனை தேடுகிற பொழுது அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், எங்கள் பாவங்கள் நிமித்தமாய் நாங்கள் வேதனையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை நீர் கண்ணோக்கி பார்த்து நீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுடைய வேதனைகளை நீக்கி போடும் என்று சொல்லுகிற பொழுது பாவத்தின் விளைவாக இருக்கக்கூடிய அத்தனை விளைவுகளையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எடுத்து போடக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரை திரும்பவுமாக அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் பாவ மன்னிப்பு என்ற தேவையை சந்தித்ததற்கு பின்பாக ஆண்டவர் அவனுடைய இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நமக்கு தேவையாக இருக்கக்கூடிய காரியங்கள் கொடுப்பதற்கு ஆண்டவர் முதல் முக்கியம் கொடுப்பது கிடையாது. இந்த உலகத்துக்கு பின்பாக வரக்கூடிய அழிவில்லாத முடிவில்லாத வாழ்க்கைக்கு தேவையானவைகளை தேவன் தருவதற்கு முதலில் பிரயாசப்படக்கூடியவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த உலகத்திலே தேவைப்படுகிறதான தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவனுக்கு குணமாக்குதல் தேவையாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே எது நமக்கு தேவை? இந்த உலகத்திலே கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு அந்த தேவைகள் எல்லாவற்றையும் அவர் தருகிறவர், கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவால் நேசிக்கப்படுகிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான தேவையாக இருக்கிற பாவம் மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டீர்களா? இரண்டாவது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையானவைகளை தேவன் உங்களுக்கு தரக்கூடியவராகவும் இருக்கிறார். இதுதான் இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.